காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிட்டாங்க. இதுமாரி ஸ்கேன் ரூம்ல ஏசி வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது வந்து பார்த்துருங்கன்னாங்க. சரி நம்மளும் என்ன பண்ணோம் காலையிலே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட்டேங்க. கிளம்பி போய் பார்த்தா தான் தெரியுது ஃபுல்லா தண்ணி வந்து உள்ள லீக்கேஜ் ஆயிருந்தது. சரி என்னடா ஃபால்ட்ன்னு சொல்லிட்டு பேனல் ரிமூவ் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஜெல்லு தான் ஃபார்ம் ஆயிருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் வாட்டர் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அவுட்டோர்ல கேஸ் பம்ப் பண்ணிட்டு ஃப்ளார்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. ஃப்ளார் ரிமூவ் பண்ணிட்டு பேனல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்டோர் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இன்டோர வந்து பார்ட் பிரிக்க ஆரம்பிச்சுட்டேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரேல எவ்வளோ ஜெல்லு ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் வாட்டர் ப்ராப்பரா வெளிய போல. காயில்லயும் கொஞ்சம் ஜெல்லு ஃபார்ம் ஆயிருந்தது. சரி நம்ம இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு, காயில் மட்டும் ஃபோம் அப்ளை பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஃபோம் அப்ளை பண்ணி வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்ச கையோட இன்டோர் அசெம்பிள் பண்ணிட்டு, இன்டோர் லாக் பண்ணிட்டு, ஃப்ளார்லாம் டைட் பண்ணேங்க. ஃப்ளார் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ் பார்த்தோம். லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்ல. சரி கையோட வேக்கம் போட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் கரெக்ட்டா இருந்தது. சரி அப்படியே கையோட பேனல் போட்டு லாக் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணோம் வாட்டர் லீக்கேஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு 10 நிமிஷம் செக் பண்ணி பார்த்தோம். வாட்டர் எதுவுமே லீக்கேஜ் ஆகல. வாட்டர் ப்ராப்பரா வெளிய போகுதான்னு பார்த்தோம். அதுவும் ப்ராப்பரா வெளிய போயிடுச்சு. நம்ம சைட்ல இன்ஃபார்ம் பண்ணி கிளம்பி வந்துட்டோங்க. இது போல சர்வீஸ் எனக்கு நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.